வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் Fly in Physics. நாம் தினமும் தண்ணீர் பாட்டிலை முழுவதும் நிரப்பி ஃப்ரிட்ஜில் வைப்பது வழக்கம். இது ஒரு சாதாரண ஹார்ம்லெஸ் போல தோன்றும், ஆனா இது ஒரு முக்கியமான அறிவியல் காரணத்தின் காரணமாக மிக மிக ஆபத்தான பழக்கம். இன்று இந்த வீடியோவில் நாம் இதனை பற்றி பார்ப்போம் வாருங்கள். ஏன் நீர் முழுவதும் நிரம்பிய ஒரு பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, அப்படி வைத்தால் தண்ணீர் ஐஸாக மாறும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். உங்களிடம் ஒரு சிம்பிளான கேள்வி, தண்ணீர் குளிர்ந்தால் என்ன ஆகும்? ஐஸாக மாறும். இது அனைவருக்கும் தெரிந்ததே. அப்போது அது சுருங்குமா அல்லது விரியுமா? அதாவது கண்ட்ராக்ஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன். பெரும்பாலான பொருட்கள் குளிர்ந்தால் சுருங்கும், ஆனால் தண்ணீர் மட்டும் விதிவிலக்கு. தண்ணீர் ஐஸாக மாறும்போது, அதாவது அது 0 டிகிரிக்கு கீழே சென்றவுடன் தண்ணீர் ஐஸாக மாறுகிறது. இப்போது ஐஸின் கன அளவு நீரின் கன அளவை விட அதிகமாக இருக்கும். அதாவது 1 லிட்டர் தண்ணீர் ஐஸாக மாறும்போது தோராயமாக 1.09 லிட்டராக மாறுகிறது. சுமார் ஏறத்தாழ 9 விழுக்காடு கன அளவு அதிகரிக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது? தண்ணீரில் நீர்ம நிலையில் உள்ள மூலக்கூறுகள் இயல்பாகவே மிக மிக அருகாமையில் இருக்கும். ஆனால் இது ஐஸாக மாறும்போது இந்த மூலக்கூறுகள் ஒரு ஓபன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சராக மாறும். இதனால் இடைவெளி அதிகரிக்கும். ஆதலால் ஐஸின் கன அளவும் கூடுகிறது. நீங்கள் ஒரு முழு பாட்டிலில் முழுவதும் தண்ணீரை நிரப்பி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணினால் உள்ளே என்ன நடக்கும்? தண்ணீரில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தூரம் அதிகரித்து அது விரிவடைகிறது. ஆதலால் பாட்டிலுக்கு உள்ளே பிரஷரும் அதிகரிக்கிறது. எனவே இது பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தால் அதன் வடிவம் மாற்றப்படுகிறது, அல்லது கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் அது உடையும். அதனால் பாட்டில் வெடிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் அல்லது கிளாஸ் பாட்டில் முழுவதும் நீரை நிரப்பி ஃப்ரீசரில் வைத்தால் காலையில் எடுக்கும் போது கண்ணாடி பாட்டிலினுடைய மூடியை திறக்க முடியாது. கண்ணாடி பாட்டில் முழுவதும் கிராக் ஆகி இருக்கலாம். சில நேரங்களில் இது ஃப்ரிட்ஜினை கூட டேமேஜ் செய்யலாம். அதாவது பெரும்பாலான நீர்மங்கள் குளிர்ந்தால் சுருங்கும், ஆனால் தண்ணீர் மட்டும் குளிர்ந்தால் விரிவடையும். இந்த முக்கியமான பண்பின் காரணமாக பனிக்காலங்களில் குளம், குட்டை மற்றும் ஆறுகளின் மேல் பகுதி ஐஸாக மாறும், ஆனால் கீழே உள்ள தண்ணீர் அப்படியே இருக்கும். அதனால் மீன்கள் உள்ளே உயிருடன் இருக்கும், முழு ஏரியும் ஃப்ரீஸ் ஆகாது. எனவே இதன் பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் பாட்டிலை வைக்கும் பொழுது முழுவதும் ஃபில் பண்ணாதீர்கள். சிறிது இடைவெளி, அதாவது 80 முதல் 90 விழுக்காடு மட்டுமே நிரப்புங்கள். கிளாஸ் பாட்டிலை ஃப்ரீசரில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட சயின்ஸ் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.